ஆனந்தமே அகத்தியம். இந்த சபை வந்து யுகத்தை மாற்றதுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற யுகம் ஒன்று என்ன யுகம்னு உங்களுக்கு தெரியும். இந்த யுகத்தை மாற்றதுக்கு இறைவன் வந்து உட்கார்ந்த தலம் இது. இறைவன்னா ஈசன், சிவம் உட்கார்ந்த சபம் இது. சிவன் எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த சிவமாக உட்கார்ந்து அகத்திய பெருமானோட சித்தர்கள் ஆட்சி செய்யக்கூடிய சபை தான் இங்கே இருக்கு. அகத்திய பெருமான் தலைமை மாமுனியாக இருக்க, 18 சித்தர்கள் ஒன்றா இருக்க, 9 கோடி சித்தர்களும் ஒருமிச்ச கருத்தோட யுகத்தை மாற்றணும், 33 கோடி தேவர்களும் யுகத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரே லிங்கமாக அமர்ந்த சபை இது. ஒட்டுமொத்த கணங்களும் கோடான கோடி யுகங்களாக இருந்த கணங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே லிங்கமாக அமர்ந்து சித்தர்கள் ஆட்சின்னு கேள்விப்பட்டிருப்பிய, அது உதயமாகக்கூடிய இடம்தான் இந்த சபை. அப்போ சித்தர்களோட தலைவன் அகத்திய பெருமான் தான் இந்த சபையை வடிவமைச்சு வழி நடத்தி வரக்கூடிய ஒரு நிலை. அவன் வந்து யுகம் மாறணும் அப்படின்னா அவதாரம் நிகழணும். இப்போ என்ன அவதாரம் நிகழ இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்ன அவதாரம்? பரந்தாமனோட அவதாரங்களில் ஒன்று கல்கி பகவானோட அவதாரம். அந்த அவதாரம் வேண்டாம், அது நிப்பாட்டு, எடுக்கக்கூடாது அப்படின்னு தடுத்து ஆட்கொண்ட சபை இது, தடுத்து நிப்பாட்டின சபை இது. அப்போ மகாவிஷ்ணு அப்போ அந்த அவதாரத்தை எடுக்க வேண்டாம் அப்படின்னா எப்படி மாற்றுவேன்னா, மனுஷங்களுக்குள்ள போய் அவங்கள தர்மவான்களாக மாற்றிடுவோம். வேற்று மாற்று நிலைகளில் இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து மாய நிலைகளில், மயக்க நிலைகளில், இந்திரியங்கள் பால், காம குரோத லோப மதம் ஆச்சரியங்கள் பால் செயல்பட்டு நான் எனக்கு மட்டும், என்னால் முடியும், நானே உயர்வு, என்னுடைய சொந்த பந்தங்கள் உயர்வு, என்னுடைய சுற்றத்தாரை இவங்க தான் உயர்வு, மற்ற நிலைகள்லாம் தாழ்வு அப்படின்னு சின்ன சின்ன வட்டத்துக்குள்ளே போய் பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய நிலையை மறந்து தனக்குள்ளேயே பிரபஞ்சம் இறைவனாக இருக்கார், இறை ரூபமாக நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிற நிலையை மறந்து மறையக்கூடிய மாய பொருள்கள் மேலே, மாய நிலைகள் மேலே, மாற்றத்துக்கு உட்படுகின்ற நிலைகள் மேலே ஈர்ப்பு கொண்டு, இச்சை கொண்டு, ஆசை கொண்டு அதன்பால் பின்தொடர்ந்து சென்று நீர்னு காணலை பார்த்து பயணப்பட்ட நிலை போல உண்மைன்னு மாய நிலைகள் மேலே மயக்கமுற்று நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வந்து நமக்குள்ளே தான் இறைவன் இருக்காது அப்படிங்கிற நிலை அறியாது, நம்மளும் தான் இறைவன், நம்ம தான் இறைவன் அப்படின்னு நிலை அறியாது. இந்திரியங்கள் வந்து இயங்கலுக்கு வச்ச இந்திரியங்களை சின்ன வட்டத்துக்குள்ள அது பரந்த நிலைகளில் பரவி நிற்காமல் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல உணர்வுகள் இருக்குது, நல்ல தன்மைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களில் நாட்டம் இல்லாமல் அழியக்கூடிய விஷயங்களில் நாட்டம் கொண்டு அது சிவம் ஆட்டம் கொண்டு உள்ள அமர்ந்திருக்கக்கூடிய சிவத்தையே ஆட்டி வைக்கின்ற நிலை இந்திரியங்கள் தன்னை உணர தனக்கு ஒரு கேடில்லை அப்படிங்கிற நிலையை மறந்து பயணப்பட்டு தன்னை உணராமலே திருப்பி அந்த மரண நிலைக்கு போய் திருப்பி ஜனனம் எடுத்து இப்படி சுழன்று வந்துள்ள ஒரு இழிச்செயல் நடந்துக்கிட்டு இறைவனை உணராத நிலைகளை அதை உணர வைக்கணும் அப்படிங்கிற நிலையில் தான் இந்த சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நீதான் இறைவன், பஞ்சபூதங்கள்லாம் உனக்கு அனைத்தும் கொடுத்து, கருவிலேயே இருந்து பஞ்சபூதங்கள் கொடுத்து அது இயங்குவதற்கு உண்டான ஆற்றல்களை கொடுத்து எல்லா நிலைகளும் இறைவனாலேயே நிகழ்த்தப்படுது, ஒன்றால் நிகழ்த்தப்படுவது எதுவும் கிடையாது. தாய் தந்தையர்களால், முன்னோர்கள் மூத்தோர்களால், சுற்றங்களால் நிகழ்த்தப்படிய நிகழ்வுகள் கிடையாது. இறைவனால் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு நீ அப்படிங்கிறத சுட்டி காட்டி ஒன்றால் எதுவும் இல்லை, எல்லாம் பிரபஞ்சத்தால்லாம் இருக்குது. பிரபஞ்சத்தில் நீ வந்து கையேந்தி நித்தம் ஒவ்வொரு நேரப்பொழுதும் கனப்பொழுதும் நொடி பொழுதும் வந்து பிரபஞ்சத்திட்ட கையேந்தி நிற்க சூட்சமத்தில் யாசித்து நிற்கும். பிச்சைக்காரனா ஒரு யாசகனா யாசித்து நிற்கும் இறைவன்கிட்ட பிரபஞ்சத்துக்குன்னு சொல்லி ஒரு நேரத்தில் பஞ்சபூதங்களில் ஒரு பூதங்கள் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அப்போவே நம்ம இயக்கம் தடுபடும், நம்ம எண்ணம் தடுபடும், நம்ம நான்கிற நிலையில் அத்தனை நிலையும் வந்து நாசமாகக்கூடிய நிலை.
அவன் வந்து கொடுத்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும். கொடுக்கலன்னா எடுத்துக்கிட்டே இருந்தால் டெபாசிட் காலி ஆயிரும், புண்ணியம் காலி ஆயிரும், நல்ல விஷயங்கள் காலி ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லி, கொடுத்த விஷயங்களுக்கு நான் கடனாளியாக இருக்க ஆசைப்படலை, நான் யார்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டேன், யார்கிட்டையும் எதையும் ஆசிரமாக வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் பொய்யாக்கி நீ எப்பவுமே எல்லாத்தையும் இறைவன்கிட்ட பஞ்சபூதங்கள்லாம் வாங்கிட்டு இருக்க. ஒரு ஆள்கிட்ட நீ யாசிக்கலைனாலும் பிரபஞ்சம் உள்ள ஆற்றலை வந்து நீ யாசிக்கிட்டு இருக்க. சூட்சமத்தில் எல்லாரோட புண்ணியத்தையும் நீ ஆசிரமாக வாங்கிட்டு இருக்க. உனக்கு வாழறதுக்கு இயங்குறதுக்கு, உன்னுடைய குழந்தைகள் இயங்குறதுக்கு, எல்லா விஷயங்களுக்கும் காரணம் வந்து இன்னொரு இடத்துல இருந்து உனக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள். உன்னோட விஷயம்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் பிரபஞ்சத்தோட விஷயங்கள். பிரபஞ்சம் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. நீ முன் ஜென்மங்களில் செஞ்ச நிலைக்காக மனித பிறவி கொடுத்து உனக்கு தீர்க்கமான இந்திரிய நிலைகளை எல்லாம் வச்சு நல்ல புத்தியை வச்சு அறிஞ்சு ஆராயக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணி அறியக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் உனக்குள்ளேயே எல்லா விஷயங்களுக்கும் உயர்வான இறை ஒளிஞ்சிருக்காரு, அதை பார்த்துக்கோ அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற நிலையில் தான் இந்த பிரபஞ்ச சபையில் ஞான மார்க்கம், ஞானத்தின் ஞானம் பயணப்படுதேன் நான் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஞானத்தை சொல்லித்தாரன், வாசியை கற்றுத்தாரன் அப்படி இப்படின்னு இருந்தாலும் இங்கே வந்து இறைவனே அவதாரம் எடுத்து அமர்ந்து சித்தர்களோட அகத்திய பெருமான் நேரில் வந்து பேசி வழி நடத்தி, முருகப்பெருமான் வந்து இங்கே சித்தர்கள் ஆட்சி மலரணும்னு சொல்லி 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலாம் 6 படையும் ஒன்றா சேர்த்து மருதமலையும் இணைச்சி ஒரே படையாக உட்கார்ந்த தலம் இது. கல்கி அவதாரத்தை வாங்கின தலம் இது. அதுபோக 10 அவதாரங்களையும் இங்கே காவலுக்கு பரந்தாமன் கொடுத்த இடம் இது. இப்படி சொல்லிக்கிட்டே போகிறான். காணா குறைக்கு சத்யநாராயண அவதாரத்தையும் இங்கே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் இருக்குது பறைசாற்று நிலையில் தெரிஞ்சுக்கோங்க. நித்தம் இது மாதிரி பூஜைகளுக்கு முன்பாக முகப்பூரையில் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இணைஞ்சிருங்க. மகாவிஷ்ணு வந்து இன்றைக்கி பூஜை முடிஞ்சு தவம் முடிஞ்ச உடனே அங்கே வந்து பேசுவார். அதுக்கு பிறகு அகத்திய பெருமான் வந்து நிகழ்த்துவார், உரை நிகழ்த்துவார். பிறகு ஞான பீடத்தில், மகா பீடத்தில், சித்த சிவ மகா பீடத்தில், பிரபஞ்ச பீடத்தில் உட்காந்து அகத்திய பெருமான் வந்து ஞான சொற்பொழிவு ஆற்றுவார். இது மாதிரி ஒரு நிகழ்வை நீங்கள் பூலோகத்தில் என்ன எந்த லோகத்துக்கு போனாலும் இப்படி ஒரு இறை நிகழ்வை பார்க்க முடியாது. இறையாற்றுகின்ற அற்புதமான தகைய ஞான சொற்பொழிவை, ஞான சச்சங்க நிகழ்வை எங்கேயும் கேட்க முடியாது. 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலாக எல்லா கணங்களும் உட்கார்ந்து நிகழ்த்துது. எல்லா லோகங்களையும் இருந்து சச்சங்கங்கான கணங்களெல்லாம் வந்திருக்கு. இப்பவும் அங்கே இங்கே தவம் இருக்கையில் இங்கே இருக்கக்கூடிய தவம் பிரபஞ்ச தவம். அது பின்னாடி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த சுழிமுனையெல்லாம், ஒட்டுமொத்த கணங்களோட சுழிமுனையை, ஒட்டுமொத்த புண்ணியவான்களோட அவதார சூட்சமங்களோட சித்தர்கள் ஞானிகள் மகான்களோட சுழிமுனையெல்லாம் ஒன்றா இணைச்சி இன்றைக்கி வந்து கணபதி பெருமானோட ஆற்றலுக்குள்ளே சுழிமுனைக்குள்ள அத்தனை ஆற்றல் வந்து ஐக்கியமாக, கணபதியோட பேராற்றல் வந்து சிவமகா வாழை சித்தனோட சுழிமுனைக்குள்ளே அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கக்கூடிய தவம் இது. இதில் தேவர்கள் சித்தர்களில் இருந்து எல்லாரும் இருக்காங்க. அகத்திய பெருமான் வந்து தலைமை ஏற்று உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே தேவர்கள் என்ன தண்டம் கேட்காரா? எடுத்துக்கொடு. அவர் வந்து கேட்குறா என்னன்னு சொல்லி எடுத்துக்கொடு. தண்டம் எடுத்துக்கூடாது தண்டம். அகத்திய பெருமான் தான் இங்கே வந்து எல்லாருக்கும் தலைமை மாமுனி. அப்போ அவர் உயிரோடு இருக்கக்கூடிய இடம் இது. வேறு இடங்களை மாதிரி சும்மா அப்படி இப்படி ஓம் அகத்தீசாய நமக்கு, அகத்தியமே போற்றி ஜெகத்தியமே போற்றி. அப்போ அகத்திய பெருமான் வந்து இங்கே உயிரோடு உலாவக்கூடிய நிலை, சிவபெருமான் வந்து உயிரோட சித்தனுக்குள்ளே இருந்து உலாவக்கூடிய நிலை. இப்படி வந்து எண்ணற்ற விஷயங்கள் இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. மொத்தத்தில் தேவர்கள் சித்தர்களை கூட்டு பேசக்கூடிய இடம். அவங்க வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் ஞான பல்கலைக்கழகம் நிகழ்த்தக்கூடிய இடம் அப்படிங்கிற சொல்லி, இப்படி நிகழ்வெல்லாம் புண்ணியம் இருந்தால் தான் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும்னு சொல்லி இங்கே வந்து ஒன்றுமே இங்கே வந்து தேவை கிடையாது. காசோ பணமோ எந்த விஷயமும் இங்கே வந்து தேவை கிடையாது. தேவர்களுக்கு உங்களோட சரணாகதி தான் இங்கே வந்து காணிக்கையாக வைக்கப்படுது. சரணாகதினா நான் என்ற நிலையை அகற்றி நிற்கிறது, என்னால் என்ற நிலையை அகற்றி நிற்கிறது. உன்னால் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்வதற்காக தான் இந்த கதை.
அதுக்காண்டு தன்னம்பிக்கை இல்லைன்னு சொல்வது கிடையாது. இயக்கத்துக்கு காரணம் இறைவன் தான், நீ இல்லை அப்படின்னு சொல்லுது. நான் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிற இடம். வந்தவங்களும் நாங்கள் இல்லைன்னு சொல்லி சரணாகதி நிற்கலை, எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். எல்லாம் நான் இல்லைன்னு எப்போ ஒருத்தன் சொல்லுதானோ எல்லாம் நீ தான் அப்படின்னு அடுத்த நொடியே சொல்லக்கூடிய சபை இது. பேச்சுக்கெல்லாம் எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உள்ள ரீதியாக, உணர்வு ரீதியாக, கள்ளம் இல்லாமல் கபடம் இல்லாமல் நான்கிற விஷயத்தை பொசுக்கணும். இந்திரியங்கள் பால் செயல்படதை நிறுத்தணும். ஆசைக்கு பின்னாடியே ஓடக்கூடிய நிலைகள் அது என்னது, அழிவை நோக்கி செல்லக்கூடிய நிலைகள். கொடுத்து 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 எதை கொடுத்தாலும் காணா நிலைகள். அப்போ காணா நிலைகள் இருக்க போய் இறைவனை காணாமலே, உனக்குள்ளே இருக்கிற இறைவனை காணாமலே போயிட்டு உட்காந்து உணரணும். உணரணும், தன்னை உணரணும். அதான் சித்தர்கள் தன்னை உணர தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நன்றும் பிறதர வாரா அப்படி வாக்கியங்களாம் இந்த சபையில் சொல்லப்படுது. நீங்கள் சின்ன சிற்றுரை, இந்த கோடிக்கணக்கான விஷயங்கள் இங்கே இருக்குது. ஏன்னா அதை சொல்லணும். இப்போ 2 பேர் புதுசாக வந்திருக்கு, இங்கே என்ன நடக்குது, சும்மா பூஜை பண்ணிக்கிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது கிடையாது. இறைவனே ஞான சாப்பாடு போடக்கூடியதான். சித்தர்களோட தலைவன் அகத்தியன் ஞான பெருமகனாக உட்காந்து ஆட்சி பண்ணக்கூடியதான். முருகப்பெருமான் 6 வரையும் ஒன்றா நினைச்சு 7வது வரையும் சேர்த்து ஒரே படையாக உட்காந்து போயிட்டு வர்ற இடத்துல, இங்கேருந்தான் எல்லா தலங்களுக்கும் போயிட்டு வர்ற நிலையில் அமர்ந்த இடம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அது பின்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சபையோட பறைசாற்று நிலைகளில் அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போய் சும்மா வீட்டில் இருக்கிற பார்த்துக்கோங்க. ஒரு நாளில் சபையோட ஆற்றலை சொல்ல முடியாதுன்னு சொல்லி இப்போ இங்கே தவம் இருக்குது. தேவலோகத்தில் தவம் 14 லோகங்களையும் இருக்கக்கூடிய கணங்கள் இங்கே உட்காந்து தவம் இருக்கக்கூடிய தவத்தோட பிரபஞ்ச சுழிமனையோட சித்தன் கலக்கில் சித்தனோட சேர்ந்து அவனை சரணாகதி ஆகக்கூடிய சீடர்கள் கலக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான்கிட்ட இங்கே உட்காரன்னா தவம் இருக்கன்னா அனுமதி கேட்கணும். அவரோட அனுமதி இல்லாமல் யார் தேவர்கள் சித்தர்கள் யார் வந்தாலும் உள்ளே வர முடியாது சுச்சமத்தில் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வர்றவங்க, புதுசாக வந்திருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி உள்ள சீடர்கள் எல்லாரோட சரணாகதியும் அவரோட திருவடியில் சமர்ப்பணம் செஞ்சு என்னால் ஒன்றும் இல்லை, எல்லாம் இறை செயல் அப்படிங்கிற விஷயத்தை மனசில் ஏற்றி நிற்கையில் அவங்களுக்கு உண்டான உண்மையிலே அவங்களுக்கு உண்டான அனுமதி அகத்திய பெருமான் கொடுப்பார்னு சொல்லி பேரண்டம் ஆளுகின்ற பெருமகா சபைதனிலே, சிவம் ஆளுகின்ற சிவமகா சபைதனிலே, சித்தர்களின் தலைவன் அகத்தியன் அமர்ந்த அற்புத சபைதனிலே, ஆற்றல் மிகுந்த தலந்தனிலே யுக மாற்றந்தனை நிகழ்த்த அற்புதமாக அவதார சூட்சமங்கள்லாம் ஒன்றிணைந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற அற்புத பிரபஞ்ச மகா சூட்சம சபைதனிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற சிவமே நூலாக வந்த சிவமகா ஞானமகா உயர்மகா சபைதனிலே கல்கி அவதாரத்தை அற்புதமாக தடுத்தாட்கொண்டு பெற்று அமர்ந்த சத்யநாராயண திருக்கோலத்தை அருளி நின்ற அற்புதமான அத்தகைய ஆதி நாராயண பெருமானுக்கு நிகழ்ந்தேறிய அற்புத பூஜைதனிலே அகத்தியத்துடன் ஜெகத்தியமே மகிழ்ந்திருக்க அற்புதமான தருணம் அதிலே ஜெகமகா சிவமகா சித்தமகா ஞான முனியை, தலைமை மாமுனியை, தவமுனியை, சிவமுனியை, பேரண்ட பெருமகா முனியை, அற்புத நாயகனை அணைத்து அனந்த ரூபனை அணைத்து சித்த பெருமகனை அணைத்து சீர்மிகும் மகா சபையினிலே சிறந்தேறி வந்துட்ட ஏகாதசி திதி பூஜை நிகழ்விலே நல் உயர் அனுகிரக நிகழ்வுகளை கணங்களெல்லாம் கொடுத்து அருளி கொடுக்க இருக்கின்ற அற்புதமான வேலைதனிலே அகத்தியத்தை அழைத்து அமர்தவம் காண சிவ மகா சித்தமகா ஞான சபையான அற்புதமான அத்தகைய வளாகத்தில் உள் அமர்ந்து தவம் இருக்க நாடி வந்த சீடர்களுக்கு, நம்பி வந்த சீடர்களுக்கு, சரண் கண்ட சீடர்களுக்கு அனுமதி நல்க அகத்தியம் எனும் பிரபஞ்சத்தை அழைத்து மகிழ்கின்றோம். அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக வருக. மறைபொருளாம் உயர் இறைபொருளை அருட்பொருளாய் உறைவிடம் காண வைத்த இறை சித்தனே, இறைமகா சிவமகா நிலை பெற்றவனே, உன் நிலைக்குள் உனக்குள் இருக்கும் யாம்
உள்ளிருந்து வெளிவந்து உன்னை இறைக்கோளமாய் கண்ட நாளாக விளங்கும் ஏகதசி பெருநன்னாளாம் என்னும் அந்நாளில் சத்திய நாராயண கோலம் கொண்டவனே, அக்கோலம் ஏற்று நிற்க அகத்தியன் யாம் உன்னை. அகதீசாய நம. குட்டி அந்த கிரீடத்தை கொண்டா. ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமோ நமக. பேராற்றலே போற்றி, பெருங்கருணை வடிவமே போற்றி, இறை பிரபஞ்சமே இறைமகா ரூபமே போற்றி. இந்த பக்கம் பாரு. அந்த இது அந்த தாமரை மாலை. இந்த மேலே தொங்க போட்டுக்கு பாரு. அந்த இதில் இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. அவதார கோலம் ஏந்தி நிற்பவனே, மாற்றுயுக அவதாரமே, தர்மயுக நிலைதனை நிலைநிறுத்தும் அவதார சித்தமே, உன்னை வணங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன் சுழுமுனை அது சுற்றி வரும் கொடிமரமாக நின்றிருக்கும் அத்தலமதிலிருந்து செல்லும் பேராற்றல் சீடர்களின் நெற்றி சுழுமுனையில் கலந்தாளுகின்ற அற்புத தவந்தனை சுற்றம நிலையாய் ஏற்று நிற்பவனே, உனக்குள் நிற்கும் யாம் நல்ல அனுமதி வழங்கு. ஓம் அகதீசாய நமக. நீ காணும் தவம், நீ கண்ட தவம், நீ காண இருக்கும் தவம் யாவும் பிரபஞ்ச மகா பேராற்றல்களை உள்ளடக்கிய அற்புத தவ கோலம் கொண்டவனாய் உன்னை காணும் வேலைதனில் சரண் கொண்டவர்கள், நான் அகன்று அகங்காரம் அகன்று சரண் கொண்டவர்கள் பிரபஞ்சத்தை சரணடைகின்றார்கள் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலையாய் நிமிர்ந்து நிற்கும் உன்னை நிமிர்ந்து பார்க்க, நிமிர்ந்து காண இடமில்லா நிலைதனில் அகத்தியன் யாம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிற்கும் உன் கோலம் அதை காண்கின்ற அனுக்கிரக நிலை பெற்ற சபைதனிலே அகத்தியனை அமர வைத்து அழகு பார்க்கும் சித்தனே, எம்மோடு தவம் காணும் பித்தனே, சிவமே, யாம் நல்ல அனுமதி வழங்கும். ஓம் அகதீசாய நமக. உமக்கு வழங்கிய நல்ல அனுமதி, உமக்கு வழங்கிய நல்ல அனுமதி யுகம் கடந்த காலம், அத்தகைய காலம் கடந்த யுகதவம் காணும் சபைதனில் தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்த ஆற்றும் அற்புத தவத்தினிடையே உன் சீடர்கள் அமர்வதற்குரிய நல்ல அனுமதிதனை வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எம் கரம் துடிக்கின்ற வேலைதனில் தண்டமதை அடையாளம் கண்ட உன் சீடன் போல் உனக்குள் இருக்கும் அகத்தியனை அடையாளம் கண்டு அவனுடைய ஆற்றல் கொண்டு அத்தகைய வடிவம் தன்னை காணும் சீடர்கள் இனிவரும் காலங்களில் உன்னை வந்தடைவர் என்ற அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள். ஓம் அகதீசாய நமக. ஏற்புடைய நிலையாய் தவம் காணும் சபைதனிலே அவதாரங்கள் வந்து தவம் காண்கின்றன. ஒவ்வொரு சீடர்களின் சரண் கொண்ட சீடர்களின் நடுவே என்று அகத்தியன் உரைத்து, சித்தனே தவமே நீ, சிவமே நீ, சிவமகா நிலையே நீ என்ற அற்புத ஆற்றல் தன்னை வழங்க எனை பணித்த அகத்தியனோடு வந்து அமர்ந்திருக்கின்றோம். யாம் அற்புத நிலை கொண்ட வடிவமாய் யாம் தேவேந்திரன். தேவேந்திராய நமோ நமக. கொடிமரத்தை அழைத்த போது கொடிமரத்தில் இருக்கும் ஆற்றல் எல்லாம் உரை சூழ்ந்து நிற்கின்றன. அம்மர அடிவாரத்தில் இருக்கும் நாம் நல் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். தேவேந்திராய நமோ நமக. அற்புதமாய் வந்தமர் இடம் எம் உயர் இடமாக இருக்கின்ற பொழுது அதனின்று யாம் அதனை விடமடங்கு உயர்கின்ற வேலை கொண்ட யாம் உன் நிலமதை கண்டு, உன் இடமதை கண்டு, உன் ஆற்றல் கண்டு, அகத்தியனை கண்டு யாம் அடிநிலையில் ஆழ்தவம் காண வைத்த சித்தனே, உம்மோடு தவம் காண்பீர்கள். ஆயுதம் ஏந்தி தவம் இருப்போம். உன் வடிவாய் யாம் ஆயுதம் ஏந்தி தவம் இருப்போம் சித்தனே என்றுரைத்து உன் அக கண்களை புறக்கண்களுக்குள் கொண்டு வந்து நல்நிலையாய் சீடர்களை காண்க தவ அனுமதி வழங்குக சித்தனே, உன் நயன தீட்சையின் மூலமாக. ஓம் அகதீசாய நமக. தேவேந்திராய நமோ நமக. தேவேந்திராய நமோ நமக. தேவேந்திராய நமோ நமக. அகதீசாய நமோ நமக. ஜெகதீசாய நமோ நமக. ஓம் அகதீசாய நமோ. ஆகம நிலைகள் நிறைவேற்றி தவம் கண்டு உம்மோடு ஆகம நிலைகளை சரண் கண்டு ஏற்றி நிற்போர் எம்முள் நிற்பர் சபைக்குள் என்றாசி வழங்கி எழுகின்றோம். தேவேந்திரன்
வருகின்றான் அகத்தியன். உன்னை வாழ்த்தி உயர்தவம் காண்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. தேவேந்திராய நமோ நமக. ஓம் அகதீஷாய நமக. அகத்தியமே போற்றி, ஜெகத்தியமே போற்றி போற்றி. ஓம் அகதீஷாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக.